பாபி சிம்ஹா தேசிய விருது பெற்றதுக்கு அப்புறமா அவருடைய அடுத்த படங்கள் மேல எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இப்போ அடுத்ததா அவர் நடிப்புல வெளிவர இருக்கிற படம் மசாலா படம். இந்த பட விழாவில் என்னென்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். மசாலா படம் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி லக்ஷ்மண் வந்து கதை சொன்னப்பல நான் லைன் மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது, பாக்கி எதுவுமே புரியல. மசாலா படம்ல இது அப்படின்னு ஓகே பிரதர் டன் பண்ணிடலாம் ஸ்பாட்டுக்கு வந்து இல்லை இது ஏன் இதுக்கு முன்னாடி என்ன சப்டெக்ஸ்ட் அவர் ஏதோ சொல்லுவார், எனக்கு சத்தியமாக புரியாது. இப்போ நான் என்ன பண்ண சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் இருந்தது. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இந்த லக்ஷ்மண் கண்டிப்பாக இஸ் ட்ரைங் டு டெல் சம்திங். பட் ஆனால் அவரால் நெரேட் பண்ண முடியல, சொல்ல தெரில. பட் அவருக்கு ஒரு விஷுவல் உள்ளே இருக்குது, உள்ள ஒரு விஷயம் உள்ளே வச்சுருக்காரு அப்படின்றது மட்டும் ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது. படம் பார்த்ததுக்கப்புறம் லைக் ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக லக்ஷ்மணுக்கும், என் ப்ரொடியூசர் விஜய் ராகவேந்திராவுக்கும், என் ஹோல் டீம் மசாலா படம் டீமுக்கும் வந்து நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மெயினாக பண்ணது இம்பார்ட்டண்டான ரீசன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான். லக்ஷ்மண் என்னுடைய ஃப்ரெண்டு, அவருக்காக தான் இந்த படம் பண்ணது. இந்த படம் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரும் லக்ஷ்மணும் வந்து டெய்லி என்னை வந்து பார்ப்பாங்க. ஆனால் புதுசாக ஒரு கதை இருக்கா பிரதர், இது மாதிரி பண்ணலாம், அது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் சும்மாவே பேசியிருந்தாங்க. அப்புறம் வேறு ஒருத்தர் ஃபோன் பண்ணி பிரதர் இவ்வளோ நாள் அவங்க எதுக்கு தெரியுமாங்களா பார்க்குறாங்க, இந்த படம் பண்ணுறது தான் பார்க்குறாங்க அப்படின்னாரு. சங்கர் தயார் அவர் தான் அந்த டைரக்டர், அவரை வச்சு தான் படம் பண்ணுறதா இருந்தது. பட் லக்ஷ்மண் வந்து இதை ஃபுல்லாக சொல்லும் போது பார்த்திங்கன்னா இந்த படம் நாங்களும் பார்த்துட்டோம். இப்போது நானும் பாபி எல்லாருமே பார்த்தோம். படம் பார்த்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அப்படியே ஜஸ்ட் நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம், சரி திருப்பி செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வரலாம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு உள்ளே வந்த உடனே இந்த படம் ஆரம்பிக்கும் போது எவல்யூஷன் ஆஃப் சினிமான்னு ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த படம் வந்து ஒரு பெரிய எஜுகேஷனல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை பற்றி, நமக்கு சினிமா வந்து நம்ம எந்த அளவுக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்கட் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், 10 இட்டு கொடுத்தா சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் 10 வருஷம் கொடுத்தா நாட்டையே கொடுத்துருவாங்க அப்படின்றது. எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறதில்ல, தான் நினச்சிட்ருக்கான் கீழே இருக்கவங்க அப்படின்ற ஒரு டைலாக். அதுதான் இந்த படத்துடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைலாக். இது மாதிரி படம் யோசித்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபுல் கிரெடிட் கோஸ் டு லக்ஷ்மண். இது இந்த படத்துடைய ஹீரோயின் அண்ட் பாபி சிம்மா. என்னென்னா காம்பினேஷன் ஷாட்ஸ் எதுவுமே இல்லை, பட் தனித்தனியாக ஷூட் பண்ணாங்க எல்லா விஷயத்தையும். 8 நாள் போதும் அப்படின்னு கேட்டாங்க, கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு.